ஓகே, இப்போ நம்ம என்ன டயக்ராம் பார்க்க போறோம்னா ஒரு புஷ் தான் நம்ம வரைய போறாங்க. ஸ்கிரீன்ல பாருங்க, புஷ்ஷோட டயக்ராம் இருக்குது. ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வச்சிருக்காங்க. டைரக்ட் வியூ ப்ரொஜெக்ஷன்ல டயக்ராம் டிரா பண்ணிருக்காங்க. ஐசோமெட்ரிக் வியூ பக்கத்துல நமக்கு வச்சிருக்காங்க. இப்போ இதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 65 mm. இந்த 65 mm டயமீட்டர் நமக்கு 16 mm லென்த்துக்கு அல்லது 14 mm லென்த்துக்கு. அதுக்கு கீழே ஒரு 2 mm ஒரு டயமீட்டர் இருக்குங்க. அதோட டயமீட்டர் வந்து 60 mm. அதுக்கு கீழே உள்ள டயமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 50 mm. எவ்வளவு அப் டு 4 mm முன்னாடி வரைக்கும். கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா 49.6 mm. அதோட டயமீட்டரோட லென்த் எவ்வளவு 4 mm. லென்த் நம்ம ஸ்டடி பண்ணியாச்சு. இன்னொரு டயமீட்டர் பாருங்க, இன்னொரு டயமீட்டர் 38 mm கொடுத்துருக்காங்க. டாப் மோஸ்ட் கார்னர்ல 120 டிகிரிக்கு ஒரு சேம்பர் மாதிரி இருக்குங்க. அதோட டயமீட்டர் பாத்தீங்கன்னா லார்ஜ் டயமீட்டர் 47 mm, ஸ்மால் டயமீட்டர் 38 mm. அதுக்கப்புறம் இன்னர்ல ஒரு 1x45 டிகிரிக்கு இன்னர்ல ஒரு சேம்பர் இருக்குங்க. வேற 2x45 சேம்பர் வேற எது இருக்குங்களா, 0.5 சேம்பர் 0.5x45 வந்து வெளியே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் 5 mm மேல நம்ம இங்க பாக்கெட் இருக்குவாங்க டாப் வியூல. இந்த பாக்கெட் வந்து இங்க ஃப்ரண்ட் வியூல 5 mm மேல நம்ம டிரா பண்ணோம். அதே நம்ம எடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த இதை வந்து நான் சாஃப்ட் பண்ண போறேன். அப்போ இந்த ஃப்ரண்ட் வியூல உள்ள ஆஃப் செக்ஷன் அந்த ஹேட்ச் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த ஹேட்ச் பண்ணிக்கூடிய பகுதியை மட்டும் தான் வரைஞ்சி நான் சாஃப்ட் பண்ணோம்னா எனக்கு இதே மாதிரி நம்மளுக்கு புஷ் கிடைச்சிருங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், ப்ரொஃபைல் ஐக்கான நான் கிளிக் பண்றேன். ப்ரொஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படியே என்ன செய்யறேன், அந்த நமக்கு டயக்ராம் என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அதாவது இது வந்து 49.6 mm, 4 mm, இது 50 mm சம் டிஸ்டன்ஸுங்க. அதுக்கப்புறம் 60 mm ஒரு சின்ன ஸ்டெப் இருந்துச்சுங்களா அதுங்க, அதோட லென்த்துங்க. அதுக்கப்புறம் 65 mm டயமீட்டரோட லென்த்துங்க. அதை போட்ட பிறகு இந்த டயமீட்டருக்கு வரேன். அங்கே ஒரு சின்ன சேம்பர் இருக்குங்க. அந்த சேம்பரை நான் அப்படியே வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வரைக்கும் இழுத்து ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஐக்கானுக்கும் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கணுங்க. இதுக்கும் இதுக்கு உள்ள இன்னர் டயமீட்டர் வேல்யூ எவ்வளவு, ஒவ்வொரு இன்னர் டயமீட்டர் அவுட்டர் டயமீட்டரோட வேல்யூ கொடுக்க போறேங்க. இதுக்கும் இதுக்கும் உள்ள அவுட்டர் டயமீட்டர் வேல்யூ எவ்வளவு, நம்ம ஒவ்வொரு இதை நம்ம மெதுவாக கொடுக்கலாம். இந்த டயமீட்டரோட வேல்யூ எவ்வளவு, இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். ப்ரொஃபைல் டூல் பார் நம்ம யூஸ் பண்ணா இப்படிதான் ப்ரொசீஜருங்க. இப்போ லார்ஜ் டயமீட்டரோட டைமென்ஷன் கொடுத்தாச்சு. நம்ம டைமென்ஷன் வந்து டயக்ராம்ல ஃபுல் டைமென்ஷன் இருக்கும். நம்ம அதில் பாதி தான் கொடுக்க போறோம். ஸ்டெப் பண்ண போறோம் பாத்தீங்களா, ஆஃப் ப்ரொஃபைல் தானே வரைகிறோம். இப்போ என்ன செய்யறேன், இதுலயும் டயமீட்டர் கொடுத்து கேட்டிருந்தாங்களா 48 mm. அப்போ இந்த டயமீட்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் டோட்டல் லென்த் கொடுக்குறேங்க. டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா எவ்வளவுனா ஓகேங்க. அதுக்கப்புறம் அந்த 60 mm லென்த் கொடுக்குறேங்க. இப்போ நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்க கூடாது. நம்ம எல்லாத்துக்கும் டைமென்ஷன் பண்ணிட்டு லாஸ்டா தான் நம்ம என்ன செய்யணும், ஒரிஜினல் டைமென்ஷன் கொடுத்து நம்ம டயக்ராம் என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அதே மாதிரி நம்ம வரையணுங்க. ஓகேங்க. இப்போ இந்த ஆங்கிள் மட்டும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்குது. ஆங்கிள் எவ்வளவு, ஓகே, எல்லாமே இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ எடிட் மல்டி கன்ஸ்ட்ரெயின்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரெயின்ட் டூல் பார்ல லாஸ்ட் ஐகான் எடிட் மல்டி கன்ஸ்ட்ரெயின்ட், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஒவ்வொரு டைமென்ஷனா கொடுக்க போறேன். இதோட டிகிரி பாத்தீங்கன்னா 120 டிகிரி கொடுத்துருந்தாங்க பாருங்க. ஸ்கெட்ச்ல 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி டிவைட் பை 2 போட்டோம்னா எவ்வளவு வரும், நமக்கு 60 டிகிரி வரும். இதுல 60 டிகிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கு செகண்ட் பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெப்த் கேக்குது பாத்தீங்கன்னா, அது 4 mm நமக்கு. அதுக்கப்புறம் இந்த டெப்த் எவ்வளவுனா டோட்டல் வந்து பாருங்க, டோட்டல் வந்து நமக்கு 56. 56ல 16 போச்சுன்னா 40 mm, எவ்வளவு 40. அதுக்கப்புறம் எந்த டைமென்ஷன் கேட்டுருக்காங்க 76, 42. ஓகே, அதுக்கப்புறம் டோட்டல் எவ்வளவு 56. இப்போ லென்த்தில் நம்ம கொடுத்தாச்சுங்க. இப்போ டயமீட்டர் கொடுக்க போறோம். இந்த பெரிய டயமீட்டர் எவ்வளவு 47 டிவைட் பை 2, எவ்வளவு 47 டிவைட் பை 2. அதுக்கான டைமென்ஷனை பாருங்க. அதுக்கடுத்துல ஓவரால் டயமீட்டருங்க. ஓவரால் டயமீட்டர் வந்து நமக்கு எவ்வளவு 65 mm. இப்போ 65 டிவைட் பை 2, 65 டிவைட் பை 2. அதுக்கடுத்த டயமீட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கு அடுத்த டயமீட்டர் வந்து 60ங்க. 60 தானே, 2 mm இருக்கு பாத்தீங்கன்னா, 60க்கு டிவைட் பை 2 30 mm. அதுக்கப்புறம் உள்ள டயமீட்டர் பாத்தீங்கன்னா எவ்வளவு 50 mm. அப்போ 25 mm கொடுத்துக்கலாம். எவ்வளவு 25 கொடுத்துக்கலாம். லாஸ்ட் பாத்தீங்கன்னா 37 சம்திங் கேக்குது பாத்தீங்களா, அது எவ்வளவு 49.6 டிவைட் பை 2, 49.6 டிவைட் பை 2ங்க. ஒரே ஒரு டைமென்ஷன் இருக்கு, இந்த டயமீட்டர் வேல்யூ அதை கொடுத்துட்டோம்னா எல்லாமே முடிஞ்சுங்க. இந்த டயமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 38 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும் 38 டிவைட் பை 2 19 mm டேரக்டாவே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு ஸ்கெட்சில் இருக்கிற மாதிரி நமக்கு எல்லா ப்ரொஃபைலும் வரைஞ்சாச்சுங்க. ஆனா சென்டர்ல பாத்தீங்கன்னா க்ரூ இருக்குங்க. அந்த க்ரூ நம்ம டிரா பண்ணணுங்க. இந்த பாருங்க, இந்த க்ரூ டீடைல் வீல டி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா,
அந்த டி பார்த்தீங்கன்னா 1 mm டயகனலா நம்ம ட்ரா பண்ண இருக்குது. இப்போ என்ன செய்யறோம்னா சும்மா ஒரு லைன் வந்து உள்ள எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதே கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேங்க. ஓகேங்க. இப்போ என்ன செய்யறேன்னா இங்க இருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பண்ண மறந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் ட்ரா பண்றாங்க. இந்த லைன் எவ்வளவு கொடுக்குறோம் டைமென்ஷன் ஒரு 45 டிகிரி கொடுத்துக்கோங்க. எவ்வளவு 45 டிகிரி கொடுத்தீங்கன்னா லைன் வந்து நமக்கு வரைஞ்சாச்சுங்க. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 mm. எவ்வளவு 1 mm கொடுத்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகலாம். ஏன்னா இதையும் அதாவது இந்த லைன் எண்டையும் இந்த லைன் எண்டையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் டெவலப் பாக்ஸில் கோயின்சன்ஸ் பார்த்தீங்கன்னா கோயின்சன்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வந்து கரெக்டாக கிரீனில் ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் உதவியோட பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்ன செய்யணும், நான் மிரர் பண்ண போறேங்க. மிரர் எங்கே பண்ண போறேன், டாப்ல பண்ணிட்டேங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு லைனை நான் கிளிக் பண்ணிட்டு ஆப்போசிட்ல மிரர் பண்ண போறேங்க. ஆப்போசிட்ல மிரர் பண்ணிட்டேங்க. இப்போ நமக்கு 1 mm நமக்கு ஒரு டயகனல் கிடைச்சிட்டுங்க. இப்போ நம்ம தேவையில்லாத நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் டூல் பார்ல உள்ள 3வது ஐக்கான் குயிக் ட்ரிம், அதை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையில்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. இது தேவையில்ல, இது தேவையில்லை. இப்போ நம்ம 1 mm டயகனல் உள்ள ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸிட் ஒரு பஞ்ச் கொடுத்துக்கலாம். சாரிங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சிஸ் ட்ரா பண்ண மறந்துட்டோம். ஆக்சிஸ் கட்டாயம் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஆக்சிஸ் வந்து வெர்டிகலா நீங்கள் பியூரா ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு இப்போ கட்டையா 3D பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. இந்த ஒர்க் பெஞ்சில் இந்த பாருங்க பேக் இருக்குல்ல, அதுக்கு கீழே 3வது ஐக்கன் பாருங்க. இந்த ஐக்கான் பேர் ஷாஃப்ட்டுங்க. இந்த ஷாஃப்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும். நம்ம டேரக்டா நம்ம சென்டர்ல ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கனால நமக்கு அது ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கனால டேரக்டா நமக்கு ப்ரொஃபைல் கிடைச்சிருச்சுங்க. 360 டிகிரிக்கு நம்ம ப்ரொஃபைல் வரைஞ்சாச்சு. ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். வாங்க செக் பண்ணலாம். இது வந்து ஸ்கெட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஏதோ டைமென்ஷன் வந்து நம்ம கொடுக்காம விட்டுருக்கிறோம். எந்த டைமென்ஷன்னா இந்த டைமென்ஷன் 19 கிடையாதுங்க, 49.6 டிவைட் பை 2. ஓகேங்களா. அதில் ஏதோ சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு, நம்ம கரெக்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம டாப் வியூல உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் எடுக்க போறோங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ பார்த்தீங்கன்னா இந்த அந்த புஷ்ஷோட ஸ்லீவ் இருக்கு பார்த்தீங்களா, டாப்ல அந்த ஸ்லீவ்ல பாட்டம்ல இருந்து 5 mm மேலே தள்ளி தான் இருக்கு பாருங்க. 5 mm மேலே தள்ளி தாங்க அந்த கட் அவுட் வந்து மேலே நீங்க போகுதுங்க. அப்போ என்ன செய்யலாம், அந்த ஸ்லீவை பேஸ் பண்ணி ஒரு பிளேன் ட்ரா பண்ண போறேன். அப்போ டோட்டல் லென்த் எவ்வளவு நமக்கு 56 mm. அப்போ 56ல நமக்கு என்ன செய்யணும், ஸ்லீவ் எவ்வளவு 16 mm. சரிங்களா. 56ல 16 40 mm. 45 mm தள்ளி ஒரு பிளேன் ட்ரா பண்ண போறேங்க. இப்போ என்ன செய்யறோம்னா டாப்பில் உள்ள பிளேனை கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ பிளேன் கிரியேட் பண்றேன். அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 45 mm. நான் கால்குலேஷன் சொல்லிட்டேன். 45 mm லென்த்துக்கு என்ன செய்யறேன், அந்த பிளேன் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் ஐக்கான் கொடுத்த பிறகு என்ன செய்யறேன்னா அங்க இன்டர் ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க, டாப்பில் இருக்கு பாருங்க. ஒரு 30 டிகிரிக்கு ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணிருக்காங்க. நான் 30 டிகிரிக்கு ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் நம்ம அந்த ப்ரொஃபைல் வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு கரெக்டாக 30 டிகிரிக்கு ஒரு ஆக்சிஸ் போட்டு டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். எவ்வளவு 30 டிகிரி ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு. அதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா கீகோல் ப்ரொஃபைலோட சென்டர் ஆக்சிஸ் பார்த்தா 39.5. ப்ரொஃபைல் டூல் பார்ல செகண்ட் ஐக்கான்ல 5th ஐக்கான் சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆக்சிஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆக்சிஸ் 30 டிகிரி ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அதை ஒரு ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் கிளிக் பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்ஃபெக்ட் 90 டிகிரில தாங்க இருக்கு. அதனால இந்த 90 டிகிரி ஆக்சிஸ் வரும்போது உங்களுக்கு அந்த டாட் லைன்ல காமிக்க பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலாங்கேட்டட் ஹோல் ப்ரொஃபைல் கிடைச்சிருங்க. இதுல பாத்தீங்கன்னா சென்டர் ஒரு ஆக்சிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நம்ம டைமென்ஷன் பண்ணணும். எவ்வளவுனா உங்களுக்கு டைமென்ஷன் எவ்வளவுனா 39.5. எவ்வளவு 39.5. உள்ள ரேடியஸ் பாத்தீங்கன்னா 10.5 கொடுத்துருக்காங்க. நமக்குள்ள ரேடியஸ் வந்து 3.32 இருக்கு. அந்த ரேடியஸ் 3.32 10.5 மாத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம அந்த ப்ரொஃபைல் வரைஞ்சாச்சு. எக்ஸிட் ஒரு பஞ்ச் கொடுத்துக்கிறேன். எக்ஸிட் ஒரு பஞ்ச் பண்ணிட்டு எங்க வரைஞ்சிருக்கேன் 5 mm, அதாவது கீழே இருந்து 5 mm பாட்டம்ல வந்து 45 mm தள்ளி நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ பாக்கெட் ஐக்கான் பாருங்க, இந்த செகண்ட் இருக்கு பாருங்க பாக்கெட் ஐக்கான், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஷேரஸ்ல மேல என்ன செய்யறேன், பாக்கெட் பண்றேன். நமக்கு ப்ரொஃபைல் கிடைச்சு பாத்தீங்களா, சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல் யூஸ் பண்ணி வரைஞ்சனால ஈஸியா கிடைச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த 10.5 ப்ரொஃபைல்ல மட்டும் ஒரு கட் அவுட் வந்து நம்ம பாக்கெட் வந்து கீழே வர இருக்குங்க. அகைன் நான் டாப் வியூ எடுத்துக்கிறேன், ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு 10.5 mm நான் என்ன செய்யறேன், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்றேன். எவ்வளவு 10.5 mm சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ரேடியஸ் 10.5 நினைக்கிறேன். ஸோ ரேடியஸ் 10.5 கொடுத்துக்கிறேன்.
ட்ரா பண்ண பிறகு அந்த சர்க்கிளையும் ஒரு பாக்கெட் பண்ணுறதுக்கு அந்த சர்க்கிளையும் இந்த சர்க்கிளையும் என்ன செய்யறேன், கோஇன்சிடென்ஸ் பண்ணிக்கிறேங்க. கோஇன்சிடென்ஸ் ஆகல. ஓகே, இப்போ இதுக்கும் கான்சென்ட்ரேசிட்டி கொடுத்துடலாம். கான்சென்ட்ரேசி ஆயிடுச்சு. இப்போ ரேடியஸ் 12.5 கொடுத்தோம், 10.5 கொடுத்தோம் கரெக்டாக சர்க்கிளில் போய் மேட்ச் ஆகிடும். மேட்ச் ஆயிடுச்சுங்களா? இந்த பாக்கெட் இருந்துச்சுன்னா கீழே வரைக்கும் நம்ம நினச்சிடலாம், அப் டு லாஸ்ட் வரைக்கும் நம்ம பாக்கெட் பண்ணிக்கலாம். பாருங்க, அப் டு லாஸ்ட் வரைக்கும், சாரி பாக்கெட் இருந்தா இருக்கு, அப் டு லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். டைமென்ஷன் பண்ணலாம். நான் அப் டு லாஸ்ட் வரைக்கும் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த ப்ரொஃபைல் கிடச்சிட்டுங்க. இதாங்க நம்ம டயக்ராமோட ப்ரொஃபைல். கரெக்டாக இருக்குங்களா? பண்ணியாச்சுங்களா? ஓகே, வேற சேம்பரிங் மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். பாட்டம்ல 0.5 இன்ட்டு 45 டிகிரி, 0.5 இன்ட்டு 45 டிகிரி. இதை மட்டும் பாட்டம் மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஃபில்லட்டா சேம்பர்ல 0.5 இன்ட்டு 45 டிகிரி கொடுத்தீங்கன்னா பாட்டம்ல ஒரு சேம்பர் ஆயிடுச்சு. இன்சைட்ல பாத்தீங்கன்னா 1 இன்ட்டு 45 கொடுத்துருக்காங்க. அப்போ இன்சைட் சர்க்கிள் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கரெக்டா? சாரி, சர்க்கிளை மட்டும் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு 1 இன்ட்டு 45க்கு ஒரு சேம்பர் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 3க்கு ஒரு கார்னர் சேம்பர் இருக்கு பார்த்தீங்களா? இங்கே ஒரு ரேடியஸ் 3க்கு சேம்பர் இருக்கு. நம்ம அதை ஃபில்லட் பண்ணணுங்க. இந்த ப்ரொஃபைலை மட்டும் ஃபில்லட் பண்ணிக்கலாம். எவ்வளவு 3 mm ஃபில்லட் பண்ண நமக்கு இதாங்க. இந்த புஷ் நம்ம இப்படி ட்ரா பண்ணலாம். எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.